வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். பாத அபியங்கம்னா என்ன, அதோட பலன்கள் என்னென்ன அப்படின்றதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு இது வீடியோவாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த பாத அபியங்கம் எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இப்போ நான் வந்து ஆயில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 25 ml. நான் அப்ளை பண்ண போகிற பேஷண்ட் பித்தவாத பிரகிருதி. ஸோ அவருக்காக நான் வந்து பலாஸ்வகந்தா, ஷீரபலா, சந்தனாதி இந்த காம்பினேஷனில் பண்ணுறேன். இது வந்து ஹீட் இன் மைல்டு ஃபயர். இப்போ அந்த ஆயிலை வந்து ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ரப் பண்ணிவிட்டு இதை நான் அப்ளை பண்ணுறேன். என்னோடய 2 கையிலையும் தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணுறேன். இதை டெண்டான்ஸ், மசில்ஸ் இது ரெண்டுமே மேக்ஸிமம் அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணுறது. லேட்ரல் மேலியோலஸ், அதுக்கப்புறம் மீடியல் மேலியோலஸ் இதை சுற்றி வந்து மசாஜ் பண்ணிகிட்ருக்கேன். இது பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்டென்சா டிஜிட்டோரம் லாங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெண்டான்ஸ், மசில்ஸு, எக்ஸ்டென்சா ஹாலசிஸ் ப்ரீவிஸ், எக்ஸ்டென்சா ஹாலசிஸ் லாங்கஸ் இது எல்லாத்துக்குமே ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு மசாஜ் இது. ஸோ இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னும் போது என்னோடய ப்ரெஷரைஸை வந்து கொஞ்சம் நார்மல் பண்ணுறது. ஏன்னா ஒருத்தரோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. இப்போ எனக்கு நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர், நம்ம அப்ளை பண்ணுற ப்ரெஷர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து நம்ம இது பண்ணி முடித்த பிறகு பிளான்டர் ஃபேசியா, அதாவது நம்ம பாதங்கள் இருக்கு இல்லைங்களா, கனெக்ட் பண்ணக்கூடியவர் தான் பிளான்டர் ஃபேஷியான்னு சொல்கிறது. இங்கே வர்மா பாயிண்ட்ஸையும் நான் ஸ்டிமுலேட் பண்ணுறேன். சர்க்குலர் மோஷனில் பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக அந்த ப்ரெஷர் எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறேன். அப்புறம் நேராக ஃபேலஞ்சஸ், அதாவது நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கும் நான் மசாஜ் பண்ணுறேன். ஒரு ஜென்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திரும்ப நான் பிளான்டர் ஃபேஷியாவுக்கு வரேன். பிளான்டர் ஃபேஷியாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னா ஆர்ச் ஆஃப் ஃபுட்டை சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம ஓடும்போதும் நடக்கும்போதும் நமக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கக்கூடியது தான் அந்த ஃபேஷியாவோட ஃபங்க்ஷன். இப்போ அது பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஹீல் பெயின். எஸ்பெஷலி நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஏஞ்சி நடந்தால் எனக்கு வலிக்கும். அப்புறம் நடந்து இந்த மசாஜ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்புறம் கேல்கேனியன்னு சொல்லக்கூடிய ஹீல் பண்ணுறது, பார்க்க அப்படியே இந்த சீப்பு மாதிரியே இருக்கும், கோம்பு மாதிரியே இருக்க ஒரு மசாஜர் எடுத்து, ஸோ அதை நான் வந்து அந்த பிளான்டர் ஃபேஷியோட ஃப்ளோவுக்கு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இதை பண்ணிவிட்டு இதில் மர்மம் என்னென்ன பண்ணுறோம், ஆயுர்வேத மர்மாஸ் என்னென்ன ஸ்டிமுலேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஷிப்ரம் பண்ணுறேன், தலை ஹிருதயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டு, கூர்ச்சசிரம், இது எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு கம்ப்ரெஷன் அதில் இருக்குது. இது பண்ணும்போது மேலியோலஸும் ரிலாக்ஸ் ஆகும். குறிப்பாக பண்ணி முடித்த பிறகு அந்த எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன், அந்த கால் செக் பண்ணுறேன், நல்லா இருக்கா, என்ன எது பேஷண்ட் எதாவது பெயின் எதாவது ஃபீல் பண்ணுறாரா, சொல்கிறாரா அப்படின்றத பார்க்குறது. அப்புறம் திரும்ப அகைன் ஃபேலஞ்சஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலி ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இது எதுக்காக பண்ணுறோன்னா, ஏதாவது ப்ரெஷர் நான் இந்த மசாஜ் பண்ணும்போது எங்கேயாவது ப்ரெஷர் வந்து ஸ்டிமுலேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலீஸ் கொஞ்சம் நடந்தாங்கன்னா, இது முடித்த பிறகு கொஞ்சம் ஃப்ரீ வாக் நடக்க சொல்லுவேன். ஏதாவது புதுசாக பெயின் இருக்கா என்ன. ஸோ இதை நமக்கே பண்ணிக்கிறோன்னும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் என்ன இருந்தாலும் நம்ம கையோடு பண்ணும்போது, நம்ம கையால் நம்ம பாதத்தை வச்சு ப்ரெஷர் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு பாத அபியங்கம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த பாத அபியங்கத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.